ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பொங்கல் செலிப்ரேஷனில் எங்கள் மாமனார் வீட்டில், அதாவது எங்கள் வீட்டுக்கார் பிறந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போட்டிகள்லாம் வச்சாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒவ்வொரு வீடாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விசேஷமாக தெரியாது. ஸோ ஆனால் இது மாதிரி தெரு பக்கத்து இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் வச்சு நல்லா பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. 3 நாளுமே வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டு காது வந்து கிளியும் அந்தளவுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் நாத்தனாருங்க அப்புறம் நான் எல்லாமே வந்து இந்த லக்கி கேமில் வந்து கலந்துக்கிட்டோம். ஆனால் லக்கு தான் நமக்கு தான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து எல்லாருமே ஒன்றா நம்பரில் போய் நின்னோம். கரெக்டாக எல்லாருமே அவுட் ஆகிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் வந்தேன். ஆனால் நானும் வந்து ஒன்றா நம்பரில் நின்று தான் அவுட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து இதில் எங்கள் பையன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டியில் வந்து கலந்துக்கிட்டான் போன வருஷத்தை விட இந்த வருஷம். ஸோ நிறைய வந்து கிஃப்ட் வந்து வாங்கியிருக்கான். அது என்னென்ன ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணிங்களா? நீங்கள்லாம் லேடிஸ்லாம் சேர்ந்து எல்லாம் கலந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இந்த கோல போட்டி, அப்புறம் தண்ணி தூக்குறது, தலையில் தண்ணி தூக்கி வச்சுட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஊற்றுறா அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லக்கி கேம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ஒப்பித்தல், லெமன் ஸ்பூனு, வாட்டர் ஃபில்லிங் பாட்டிலில் நிரப்புறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து 90s கிட்ஸ் கேம் தான் நிறையவே இருக்கும். புதுசாக வந்து நிறைய வந்து யோசிச்செல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. அதே கேம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னுமே வந்து நம்ம சின்ன பிள்ளை மாதிரி அந்த இடத்துல வந்து தோன்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கல்யாணமான பெண்கள், கர்ப்பிணிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து பாட்டு போட்டி இதெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாடிக்கிட்டு இருக்கு. திருக்குறள் வந்து சொல்லிட்டு இருந்தது குட்டீஸு. இது வந்து எங்கள் சின்ன நாத்தனார் பொண்ணு, அது ஜோஷிதா, ரொம்ப நல்லா வந்து சொல்லிட்டு இருந்தது. கூட நிற்கிறது எங்கள் பெரிய நாத்தனார் பொண்ணு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. அது சொல்ல சொல்ல இது சொல்லி ப்ரைஸ் வந்து வாங்கிருச்சு. ரொம்ப நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடும். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை அப்படின்னாலே வெறும் வந்து செலவு அப்படின்னு மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நமக்கு வந்து இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற யோசிக்கிறத விட, இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு தெருவில் எல்லாருமே சேர்ந்து சின்ன சின்னதாக அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை போட்டு அந்த குழந்தைங்கள வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி, எல்லா வீட்டு பிள்ளைகளும் ஒரே இடத்துல கூடி விளையாடுறது, மொபைலை வந்து முழுசாக வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த 2 நாள் 3 நாள் வந்து என்ன கேம் வைப்பாங்க, என்ன ப்ரைஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியே குழந்தைங்களோட மைண்ட் செட் வந்து இருக்கும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பெருசாக வந்து கலந்துக்கிட்டதே கிடையாது. ஸோ என் பையன் மூலமாகவும் என் கணவர் மூலமாகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஃபேமிலி வந்து கிடச்சிது. ஸோ இந்த ஃபேமிலி மூலமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற வாய்ப்பும் வந்து கிடச்சிது. ஸோ நான் அதை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவேன். அது மாதிரி அந்த ஹாப்பியாக வந்து அந்த மொமெண்ட்ஸ் வந்து நான் இருக்கும்னு நினப்பேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்பீக்கர் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இரிட்டேட் ஆகும். ரொம்ப வந்து சாங்லாம் வந்து வீட்டிலே வந்து ஸ்பீக்கர் போட்டால் எங்கள் வீட்டுக்காரரை நான் திட்டுவேன். ரொம்ப வந்து சவுண்ட் வச்சு கேட்காதீங்க, ஏன் காது செவிடான்னு கூட கேட்பேன். அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அது மட்டும் தான் எனக்கு வந்து பிடிக்காது. அதனால் வீட்டுக்கு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பலாங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறது பக்கத்து ஏரியா தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவோம். திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து யோகியை வந்து விட்டுட்டு அத்தையும் மாமாவும் வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அங்கே வந்து நாத்தனார் பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு என்னென்ன கேம் இருக்கோ அத்தனை கேம்லேயும் வந்து கலந்துக்கிட்டான். ஸோ லெமன் ஸ்பூனில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு. தனித்திறன் போட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலம்பம் சுற்றுதல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணால் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப வந்து இந்த சிலம்பம் சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எங்கள் சின்ன மாமனார் வந்து சொல்லுவார், நம்ம வீட்டில் யாருமே இப்படி சிலம்பம்லாம் சுற்றுனதே இல்லைடா, நீ தாண்டா ஃபஸ்ட்டு பண்ணுற அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து எப்படி தான் உனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். இதெல்லாம் நாங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பெருசாலாம் எனக்கும் சரி எங்கள் அண்ணனுக்கும் சரி பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் வந்து இதில் வந்து இவன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமனார் சொல்லுவார், நான் வந்து ஃபுட்பால் பிளேயர்மா நான் காலேஜில் படிக்கும்போது அப்படிம்பாரு. சரி ஏதோ ஒரு ஜீன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வித்தையும் வந்து கற்றுக்குறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன தனித்திறன் போட்டி வந்து தனித்திறன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பொங்கல் பரிசெல்லாம் எதுவும் வாங்கினாங்களா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டை வந்து கேளுங்க நீங்களே.
இந்த பாட்டை பாடும்போது அவனே வந்து சிரிச்சிட்டான். நாங்களும் வந்து பின்னாடி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, எங்கள் அத்தை தான் வந்து ஜட்ஜாக வந்து உட்காந்துருந்தாங்க. ஏரியாவில் இருக்க பெரியவங்க அவங்கள தான் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவன் அந்த பாட்டு பாடும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. அத்தையோட ரியாக்ஷனை தான் நான் பார்த்துட்டு வம்பிழுத்துட்டு இருந்தேன். ரொம்ப காமெடியாக தான் இருந்தது. அப்புறம் வந்து இந்த குட்டீஸ் எங்கள் சின்ன நாத்தனார் பொண்ணு ஜோஷிதா வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கான சாங்க்கு வந்து ஆனாங்க. அதுவும் அந்த காலை தூக்கி அந்த டும் டும்னு அடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வந்து கிளாப் பண்ணாங்க. ரொம்ப நல்லா அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. நான்லாம் இப்போ ஸ்டேஜ் என்ன தான் டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டாலுமே டக்குன்னு வந்து எதாவது ஆட சொன்னால் கொஞ்சம் கூச்சப்படுவேன். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து அது மாதிரி ஆடி நிறைய பிள்ளைங்களை வந்து வீடியோவில் காட்டுறனால அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஃபியருங்கிறது ரொம்ப வந்து ஜோஷிதாவுக்கு வந்து இல்லை. அது ஏஜுக்கு அழுவவும் இல்லை. சில பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அழுதாங்க, ஆடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ வந்து பார்த்திங்கன்னா போன வருஷமும் நல்லா ஆடினா, இந்த வருஷமும் நல்லா சூப்பராக வந்து ஆடி ப்ரைஸ்லாம் வந்து வாங்கியிருக்கா. ரொம்ப வந்து அந்த பேப்பர் வந்து கலர் பேப்பர்லாம் வந்து போட்டாங்க. அப்படி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தது. ஆடாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுது. அப்புறம் எல்லாம் பின்னாடி இருந்து ஆடு ஆடுன்னு சொல்லி கத்துனதுக்கப்புறம் தான் திரும்ப ஆடிச்சு. அந்த பேப்பர் போடும்போது அது கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி டக்குன்னு சடனாக நின்றுட்டா. அப்புறம் ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இன்னொரு தடவை ஜெயித்தவங்கலாம் வந்து இந்த டான்ஸில் ஜெயித்தவங்க திரும்ப வந்து 10 பேர் செலக்ட் பண்ணி அடுத்த நாளும் ஆட சொன்னாங்க. அப்படி ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஜோஷிதாவும் என் பையனும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஆடினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாட்டுக்கு ஆடாமல் கலந்து மிக்சடு சாங்காக வந்து ஆடினாங்க. அது இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து வேறு ஆடினாங்க. அப்புறம் தெருவில் எல்லாத்துக்கும் தெரியும் அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படிங்கிறது தெரியனால எல்லாம் ஓன்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஜோடியாக ஆடினது இதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப வந்து எனக்குமே சிரிப்பாக தான் வந்துச்சு. இந்த மாதிரி குட்டீஸுங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு மற்றவங்க கிண்டல் பண்ணி பேசி சிரிக்கிறது, இது மாதிரி ஒரு பண்டிகைலாம் வந்தால் தான் இதெல்லாம் ஞாபகத்துக்கே வருது. இல்லைன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க காலையில் சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, நைட்டு தூங்கினோமா, சண்டை போட்டோமா, டிவியை பார்த்தோமா, மொபைலில் நோண்டோமா அப்படிங்கிற மாதிரியே போயிடும். ஸோ இந்த பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அந்த விளையாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஜல்லிக்கட்டில் வந்து வின் பண்ணுறவங்க நல்லா வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தரப்படுவதாக வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழர் பண்பாடு, தமிழர் திருநாளில் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நம்மளுடைய கலைத்திறனை வளர்க்குறது, குடும்பமாக ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்றது, நம்மளோட சாமியை வந்து நம்ம குலசாமியை, நம்மளுடைய சாமியை, நம்ம வீட்டு சாமியெல்லாம் கும்பிட்றது, நம்ம முன்னோர்களுக்கு வந்து படைக்கிறது, துணிமணி எடுத்து கொடுத்து நம்ம சந்தோஷப்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அன்பை பரிமாறிக்கிறது, அதே மாதிரி கோவம் வந்தால் திட்டிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்த ஒரு கலவை தான் இந்த பொங்கல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிப்பும் இருக்கும், அதே மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்கும், அதே மாதிரி வெண்பொங்கல் மாதிரி கொஞ்சம் பிளெயினாகவும் இருக்கும், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல். ஸோ எல்லாமே கலந்த மாதிரி ஒரு கலவையாக வந்து இந்த பொங்கல் வந்து எனக்கு இருந்தது. உங்களுக்கு இந்த பொங்கல் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் பொங்கலே வந்து கொண்டாட முடியாதவங்க கூட போன வருஷம் எங்களுக்குமே வந்து பொங்கல் கிடையாது, பொங்கல் வைக்க முடியல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெருவில் இந்த மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது, பண்டிகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிள்ளைங்களை வச்சு வெளியே நல்லா விளையாடும் போது அந்த பொங்கல் கொண்டாடாதவங்க கூட கொஞ்ச நேரம் வெளியே வந்து உட்காந்து அந்த மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. அடுத்த வருஷம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நல்லா பண்ணணும், நல்லா வந்து பிள்ளைங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு வந்து மெடிசன் படிக்கிறாங்க. அவங்கள வந்து பேச சொல்லி எப்படி வந்து இதை படிக்கணும், எப்படி வந்து நமக்கு வந்து காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோட்டிவேஷனாக பேச சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது இல்லை. இது மாதிரி வந்து நம்ம பிள்ளைங்க மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ இதான் வந்து யோகி வாங்கின கிஃப்ட்டு. மொத்தம் 7 கிஃப்ட்டு வந்து வாங்கியிருக்கான். ரொம்ப வந்து நல்லா இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. இப்போ பெரிய தாம்பாளம், தட்டு, அப்புறம் வந்து ஒரு பேஷன் மாதிரிலாம் வாங்கியிருந்தான். ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே எடுத்து அப்படியே மேலே வச்சிடலான் இருக்கோம். எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய தட்டுகள்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போதும் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சிடலான் இருக்கேன். போன வருஷம் வாங்கின தட்டு தான் வந்து இந்த வருஷம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த கோவிலுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு தாம்பூலம்லாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தூக்குவாளி வந்து எங்கள் ஏரியா எம்எல்ஏ வந்து பொங்கல் பரிசாக வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப கிட்டியாக நல்லா இருந்தது. ஸோ இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரிசுகளோடும் நிறைய சந்தோஷங்களோடும் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.